குக்கிங். இன்றைக்கி புளியோதரை ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய புளியோதரை ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த புளியோதரை ரெசிபி வந்து பொன்னி அரிசிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த பொன்னி புளியோதரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 15 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், தொடச்சிட்டு கிள்ளி வச்சுருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது ஒரு 2 பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். மசாலா வந்து தாளிச்சிட்டு போடும்போது என்னென்ன மசாலா எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடாகவும் 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம், அது தனியாக இருக்கட்டும். கருக விட்டுறாமல் லைட்டாக செவக்கவும் இதை வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடைசியாக வந்து இதை சேர்க்க போகிறோம். லைட்டாக வெந்தயம் பொரியுது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே எண்ணெய் குறைச்சி சேர்ப்பேன், அதனால் 50 ml விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கூட ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நமக்கு அப்படி எண்ணெய் பத்தலைனாலும் நம்ம சாதத்தை போட்டு கிளறும்போது நல்லெண்ணெய் திருப்பி சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை கூட கொஞ்சம் நேரம் வேகும், அதனால் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து ஒரு 30 செகண்ட் கழித்து இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கழித்து வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த கடலை வந்து பொரியும் போது வெடிக்கும் இந்த மாதிரி. இந்த கடலையும் கடலைப்பருப்பும் வந்து நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கிடலாம். எங்கள் வீட்டிலலாம் இது வந்து சாப்பிடும்போது நிறையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதனால் நான் இந்த அளவு போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வத்தலையும் வந்து சேர்த்துடலாம். அந்த விதையோடையே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியணும். வத்தல் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரியவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். இது எல்லாமே நல்லா செவந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கும்போது கொஞ்சம் லேட் பண்ணோன்னா மசாலா வந்து கருகிரும். எண்ணெயிலேயே தான் வந்து மசாலா போட போகிறோம், அதனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட சொன்னேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் சேர்த்துருக்குறோம், அது அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்க்குறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ வந்து இந்த 4 மசாலா மாத்திரம் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இது வந்து அந்த எண்ணெயோட சூட்லேயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. புளிக்கு வந்து அதிக தண்ணி வச்சு ஊற வைக்கக்கூடாது. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற வச்சு ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி அதே அளவு தண்ணி ஊற்றி 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. அதுக்கு மேலே அதை வந்து 3வது 4வது தடவையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண வேணாம். ஏன்னா நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க அதை வற்ற விடணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம், அப்போ ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணுங்கள் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் உப்பு சேர்க்கணும், ஏன்னா புளி நம்ம அதிகம் சேர்க்குறோம். புளிப்புக்கு தகுந்த உப்பு சேர்க்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த புளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு இதை வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஹீட்டை.
எண்ணெய் வந்து தெறிக்கும், இல்லைன்னா மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வத்தட்டும். புளியோட கலரை பொறுத்தும் புளியோதரையோட கலர் வந்து மாறும். சில புளியெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதித்த உடனேயே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா கட்டியாகணும், தண்ணியே இல்லாமல் பேஸ்ட் மாதிரி வரணும். நம்ம செஞ்சு இதை பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டால் போதும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துக்கிடலாம். சாதம் மட்டும் சூடாக வடிச்சிட்டு இதில் போட்டு கிளறிக்கிடலாம். வத்தட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளவு நல்லா அந்த எல்லா எண்ணெயுமே வந்து தனியாக பிரிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கடைசியாக பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் வந்து சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து பொடி பண்ணியிருக்கிறோம். இதில் பாதி சேர்த்தா போதும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு சரியாக இருக்குது. அப்படியே உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சாதம் போட்டு கிளறும்போது சேர்த்துக்கிறலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நல்ல காரசாரமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து இனிப்பு, நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கிண்டி இறக்கிடலாம். புளியோதரை தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு மாத்திரம் இப்போ சாதம் போட்டு கிண்ட போகிறேன். இதில் சாதம் போட்டு கிளறும்போது சாதம் கொஞ்சம் ஆறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். புளியோதரைக்கோ இல்லை எலுமிச்சை சாதத்துக்கோ நீங்கள் சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் பருவமாக வடிச்சுக்கிறணும், குழைய விட்டுறக்கூடாது. அப்போ உதிரியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதில் சாதம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த தொக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறுங்க. இன்னொன்று, புளியோதரை வந்து எப்போவுமே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அது ஊற ஊற ரொம்பவே நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இன்றைக்கி கிண்டி வச்சு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், அந்த புளியோதரை வந்து அந்த சாதத்தில் வந்து நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம ஊருக்கெல்லாம் போகிறப்ப நாள் நைட்டே வந்து கிண்டி வச்சுருவோம். அப்போனா அது வந்து மறுநாள் மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்கு ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. அதில் உள்ள வத்தல், அந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் வந்து பாருங்கள், அதுவே வந்து சைடிஷ்ஷாக வந்து நம்ம இதுக்கு சாப்பிட்டுக்கிறலாம். இந்த வத்தல் வந்து இதில் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உரைக்கெல்லாம் செய்யாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் அவிச்ச முட்டை வச்சுக்கிடலாம், இல்லைனா முட்டை கிரேவி அது மாதிரி எதுனாலும் வச்சுக்கிடலாம். துவையல் வந்து பருப்பு துவையல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு துவையல் ஷார்ட்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மல்லி துவையல், இது மாதிரி எந்த ஒரு துவையலுமே வந்து புளியோதரைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.